கேரளாவோட லாங்கஸ்ட் ஜிப் லைனுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். Cheers. The secret of my energy. Our energy. ஹலோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணியாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காராப்புலாவில் இருக்கிற கேரளாவோட லாங்கஸ்ட் ஜிப் லைனுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இது வந்து இங்கே ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட வந்து உள்ள வந்தாச்சு. சரி வாங்க உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ட்ரி டிக்கெட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே போக அப்படியே சொல்றேன். இதுதாங்க டேமோட என்ட்ரன்ஸ். பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்ன பசங்களுக்கு என்ட்ரி ஃபீயா 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. வயநாட்டில் இருக்கிற இந்த டேம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்குதுங்க. இந்த டேமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் ஒரு அமைதி விரும்பி, எனக்கு அமைதி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அமைதியை தேடி போறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸ்ங்க. ஆனா ஜாலி பண்றவங்களுக்கு நீங்க சத்தம் போடக்கூடாது, சத்தம் இல்லாம அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நீங்க என்ன ரவுஸ் வேணாலும் விட்டுக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த டேம்ல 2 விதமான இடம் இருக்கு. அதாவது கார்டன் ஏரியா ஒன்று இருக்கு, அட்வென்ச்சர் பார்க்னு ஒன்று இருக்கு. கார்டன் ஏரியாவுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு எந்த வித அமௌண்ட்டுமே இல்லைங்க. ஆனால் அட்வென்ச்சர் பார்க்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேமுக்குமே தனித்தனியாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கார்டனுங்க, இந்த கார்டனுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டேம் இருக்கு. அது ஒரு சூப்பரான வியூவாக இருக்கும். ஒரு மலை இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அந்த தண்ணி தேங்கி இருக்குல்ல, அதெல்லாம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைப்புழா டேம்ல வந்து செதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா அனிமல்ஸையும் வந்து செதுக்கி இருக்காங்க. பண்ணி இருங்க, பக்கத்துல போய் காட்டுறேன் பண்ணி பார்க்கலாம். வந்து காரப்புலா கார்டன் சொல்லி அப்படியே அழகா வந்து இதை செதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு போட்டு. அதுக்கப்புறம் வந்து அது என்னன்னே தெரியல, மயில்ரா அது மயில். இது பக்கத்துல இருக்கிறது ஏதோ ஒட்டக, இல்ல அது ஏதோ வந்து நீர் யானை மாதிரி தெரியுது. பக்கத்துல இருக்கிறது வந்து ஆனா இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க, நிறைய செதுக்கி இருக்காங்க. என்னன்னு தெரியலங்க. ஆனா இங்க பாத்தீங்களா பின்னாடி இருக்காது, இது டேம் தெரியுதா? ஜிப்லைன்ல எப்படி வராங்க, ஜிப்லைன் பக்கத்துல போய் பார்க்கட்டா தெரியுது பாத்தீங்களா? இதுதான் வந்து ஃப்ளையிங் சினிமா. இது ஒரு இதுங்க, இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்தீங்கன்னா உள்ள போய் நீங்க வந்து இது ஒரு அட்வென்ச்சர் கேம். நான் இப்போ சொல்லுங்க, இது வந்து அது ஒரு அட்வென்ச்சர் கேம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டா ஒரு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த காம்போ பேக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அந்த காம்போ பேக்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்புறம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வரீங்க அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே வந்திருக்கேன், இருங்க காட்டுறேன். இல்லை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோசஸ்ஸு, ரோஜா செடிகள், கலர் பூந்தோட்டம், கலராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஃபிலிமில் ஒரு பாட்டு வருமே, ரோஜா பூந்தோட்டம். அங்கே பார்த்தீங்களா ஜிப்லைன் போகிறாங்க, காதல் வாசம் தூரத்தில் பறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. 1 2 3 வந்துட்டாங்க பாருங்க, இங்க வந்துட்டாங்க. இங்க பாருங்க ஜிப்லைன், இதுதான் கேரளாஸ் லார்ஜஸ்ட் ஜிப்லைன். அந்த எண்ட்ல இருந்து, அதாவது அங்க அந்த கார்னர்ல இருக்கு பாத்தீங்களா அந்த டேமுக்கு, அந்த டேமை வந்து நீங்க தொங்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா ஜிப்லைனு அந்த கார்னர்ல இருந்து இங்க வந்து முடியுதுங்க. ஸோ ஜிப்லைன் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இங்கிருந்து இந்த உள்ள வந்துட்டீங்கன்னா இங்கிருந்து மறுபடியும் வந்து அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வெளியே போய் வெயிட் பண்ணி அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ இருங்க காட்டுறேன், சரிதா? தொங்கிட்டே வராது, இங்க ஒருத்தர் வராங்க. வாட்டர் ஆக்டிவிட்டி அதாவது சம்மந்தமான கேம்ஸ் வந்து எதுவுமே இந்த டேமில் வந்து இல்லைங்க. அப்படியே சப்போஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டேமில் வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு வேணால் நீங்கள் போகலாம். நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து கார்டன் ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்து வந்தாச்சு. வந்து நிறைய கேம்ஸ் இருக்குங்க. அதாவது நிறைய கேம்ஸ்னால் ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு 5-6 கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் சின்ன குழந்தைங்க போகிறதுக்கும் சில கேம்ஸ் வந்து இருக்குது.
இப்போ வந்து டேம்குள்ளே வந்து யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. அட்வென்ச்சர் பார்க்லையும் கார்டன் ஏரியாவில் மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்பேஸ் டவரு, அப்புறம் ட்விஸ்டரு, ஜிப்லைனு, ஜெயின் ஸ்விங்கு, ஃப்ளையிங் சேரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராம்போலைன் பார்க் ஃபார் கிட்ஸ் ஒன்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸ் 2-3 வச்சுருக்காங்க. ஸோ இது நாங்கள் இதில் தான் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமாக இருக்குது. இது நான் ஃபேண்டசி பார்க் போயிருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து இருந்துச்சு. இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி போயிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைடு இப்போ நான் போகிறேன். சரி பார்க்கலாமா இதில் போய். இதுதாங்க டிக்கெட்டு. ஸோ இங்கே வாடா. ஸோ ஃபைனலி உட்காந்தாச்சுங்க. ஏய் பாடுறா அபின். இப்பெல்லாம் பறக்க போறோம். பறந்தே ஆகிறோம். செக் பண்ணுங்க டைட்டில். ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த ஸ்பேஸ் டவர் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக ஒவ்வொருத்தரோட மைண்ட் வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வெளியே கேட்க ஆரம்பிச்சதுங்க. அதை கேட்குறீங்களா? சூப்பர் டேம் வியூங்க. ஸோ கேரளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஜிப் லைனுங்க இதுதான். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வரைக்கும் அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டேமு. இருங்க நான் ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன். தெரியுதா? இங்கேருந்து ஜிப்லைன் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடியுதுங்க. அந்த எட்ஜில் முடியுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டேம் வருது. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பப்ளிக் வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க, டேம்குள்ளே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளாகில். இது எதுவுமே தெரியாமல் என் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இங்கே நின்றுருக்காங்க. ஜிப்லைனில் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு ஆளுக்கு 390 ரூபாங்க. 390 ரூபா இருந்துச்சுன்னா மொத்த டேமையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொங்கிட்டே வந்து பார்த்துட்டு வரலாம். ஆனால் நாங்கள் 15 பேர் இருந்தனால எங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணுற கேப்பில் அடுத்த கேமுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பேஸ் டவருக்கு வந்து இப்போ தான் போயிட்டு வந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. செம்மையா இருந்துச்சு. ஆனா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாமிட் எதுவுமே வராது. பாத்தீங்களா என் கூட வந்து உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனம் போறது. இந்த ட்விஸ்டர்ஸ்ங்க. ஸோ படையெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என் நண்பர்கள். நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்டர்ஸ் அடுத்த இதுக்கு போக போறாங்க. வாங்க போலாம். ஸோ இதுல என்னன்னா நாங்க தான் முதல்ல வந்திருக்கோம், ஆப்ரேட்டர் வரலீங்க. ஸோ இருங்க ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன். சித்த போகிறாங்க. ஸோ இந்த வீடிங் பண்ணி நிற்கிறாருல, இந்த மாதிரி பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்குவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஓ சொல்லுங்க. ஏதோ பேசு. வந்து நாங்கள் உட்காந்து எங்களை மட்டும் காமிச்சங்காட்டி உங்களுக்கு சிம்பிளாக தெரியுங்க. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருந்து அந்த ஃபுல் வியூ காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃபுல் வியூவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன். ஆனால் அந்த வீடியோவை வந்து நான் எடுக்கலைங்க, என் ஃப்ரெண்டு தான் எடுத்தார் அவரோட மொபைலில். ஆனால் அவர் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சில விஷயத்த சத்தமாகவே பேசிட்டாருங்க. சாவானுங்க பாரு, எண்டுக்கு போகும்.
அங்கே பாருங்க அது ஏங்க அங்கே பாருங்க அது ட்விஸ்டருக்கு அப்புறம் நாங்கள் போனது வந்து விஆர் ஜோனுங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 200 வந்து வாங்குறாங்க. இதுவே நீங்கள் காம்போ பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுங்க அமௌண்ட்டு. அதனால தான் திரும்பி நான் சொல்லிட்டே இருக்கேன் காம்போ வாங்குங்க அப்படின்னு. 2-3 கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போவில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஜிப்லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 390 டிக்கெட்டு, அது மட்டும் தனியாக வந்து உங்களுக்காக வரும். இந்த கேம் வந்து எப்படின்னா அவங்க ஒரு கண்ணாடி போட்டு விட்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த கண்ணாடி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியும். அந்த வீடியோவில் என்ன நடக்குதோ அது ரியலாகவே உங்களுக்கு நடக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து டொரட்டோரா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? டேமில் இருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக பசிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டேமுக்குள்ளேயே ஸ்நாக் ஷாப்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் போய் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. டேமுக்கு வெளியே போனீங்கன்னா இருக்கும், அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் விளையாண்டு முடிச்சு களைப்பாகி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் அங்கே வந்து ஆவி பறக்க வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஒயிட் ரைஸ் வச்சாங்க. அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது இப்போ கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரௌன் கலர் சேர்ந்த மாதிரி அந்த அரிசி இருந்துச்சு. நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிரியாணியை விடவே வந்து கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா பீஸ் வச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கும். தமிழ்நாடு பக்கம் பிரியாணியை வந்து விட்டு விளாசிட்டு கேரளா பக்கம் போய் இந்த ஒரு ஒயிட் ரைஸ்க்குள்ளே 4 பீஸை வச்சு அது பிரியாணின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க பார்த்தீங்களா. அதை பார்க்கும்போது லைட்டாக மனசு வலிக்குங்க. இருந்தாலும் வந்து பசியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக போச்சு. மனுஷன் ஒரு நாளுக்கு வந்து ஒரு 10 டீ 12 டீ குடிப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 டீ குடிச்சிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் டீ கடை, சொல்லவே தேவையில்ல. எங்கே டீ கடையை பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறாங்க. இன்னும் கிளம்புனதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கமாகவே டீ கடையை மட்டுமே நாங்கள் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ஸோ வந்துடுறேன். வயநாட்டில் வந்துட்டீங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பேக்கரியில் டீ வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கே வந்து நீங்கள் கிராஸ் பண்ணாலும் ஒரு டீ இல்லைன்னா ஒரு சமோசா வந்து சாப்பிடுங்க. யூனிக்காக இருக்கும் டேஸ்ட்டு. டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரி நல்லா இருக்குங்க. Cheers. Tea is secret of my energy. அவர் எனர்ஜி. ஆனால் எங்கள் டீமில் மட்டும்தாங்க டிராகன் இருக்குது, மனோபாலா இருக்காரு. ஏகப்பட்ட இனிமையான மெமரிஸ்க்கு அப்புறம் இந்த பயணம் வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் பட்டாஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் சேனலோட ஆல் நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும். தேங்க்யூ.